எல்லா புகழும் முருகனுக்கே. அனைவருக்கும் வணக்கம். நம்ம ஒருத்தருடைய வாழ்க்கையில் பணக்கஷ்டம் வர்றதுக்கும் கடன் சுமை உண்டாவதற்கும் நிறைய காரணங்கள் இருக்குங்க. ஆனால் அதற்கு முக்கியமான ஒரு காரணம் செவ்வாய் பகவான் தான். சில பேருக்கு செவ்வாய் தசை நடக்கும்போது தங்கிட்ட இருக்கிற எல்லா செல்வங்களையும் இழந்துருவாங்க. அவங்க கொடிகட்டி பறந்துருப்பாங்க ஒரு ஒரு காலத்தில். ஆனால் வியாபாரத்துலேயும் சரி, எல்லா விஷயத்துலேயும் சரி. ஆனால் செவ்வாய் தசை நடக்கும் அந்த 7 வருஷத்தில் கையில் இருக்கிற அத்தனை பணத்தையும், கஷ்டப்பட்டு சேர்த்த அத்தனை பணத்தையும் கோட்டை விட்டுட்டு கடனாளியாக நிற்பாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலை சில பேருக்கு இருக்கும். இந்த சில பேருக்கு ஏதோ நேரம் காலம் சரியில்லாத காரணத்தால் கையில் இருக்கிற பணத்தை எல்லாம் நம்ம இழக்கக்கூடிய சூழ்நிலையும், கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலையும் உண்டாகி இருக்குங்க. அந்த மாதிரி உங்களுக்கு எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, செவ்வாய் பகவானை நினச்சி அந்த முருகப்பெருமானை வேண்டி செவ்வாய்க்கிழமை தோறும் இந்த மந்திரத்தை, நான் இப்போ சொல்ல போகிற இந்த மந்திரத்தை சொன்னீங்க அப்படின்னா அந்த கடன் பிரச்சனையிலிருந்து மீண்டு வருவதற்கான வாய்ப்புகளை அந்த முருகப்பெருமான் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பார். அது என்ன மந்திரம், அதை தினமும் நம்ம எப்படி படிக்கிறது அப்படிங்கிற ஆன்மீகம் சார்ந்த பதிவை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். வாங்க பதிவுக்குள்ளே போயிடலாம். எப்படியாப்பட்ட கடனாக இருந்தாலும் இந்த கந்தர் அனுபூதியிலிருந்து எடுக்கப்பட்ட இந்த பாடல் தான் இந்த எம்பெருமான் முருகனை நம்பிக்கையோடு நினச்சி மனமுருகி நீங்கள் இந்த பாடலை படித்து வந்தீங்க அப்படின்னா ஜாதக கட்டத்தில் செவ்வாயால் வர்ற கஷ்டங்கள் உங்களுக்கு குறைக்கப்படும். இந்த மந்திரத்தை நீங்கள் ஒவ்வொரு வளர்பிறை சஷ்டியிலையும் சரி அல்லது வளர்பிறை செவ்வாய்க்கிழமையிலும் நீங்கள் ஆரம்பிக்கலாம். இந்த கடன் அடைப்பதற்காக இந்த கந்தர் அனுபூதி பாடல் வரிகளை சொல்வதற்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் முருகப்பெருமானோட படத்தை நீங்கள் நல்லா தொடச்சி நீங்கள் சந்தனம் குங்குமம்லாம் வச்சுட்டு, அதுக்கப்புறம் உங்ககிட்ட வேல் இருந்தாலும் அந்த வேலுக்கு அபிஷேகம் இதெல்லாம் செஞ்சுட்டு, நீங்கள் செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு நீங்கள் 1 to 2 அல்லது காலையில் 6 to 7 அல்லது மதியம் 1 to 2 அல்லது இரவு 8 to 9 இந்த செவ்வாய் ஓரை நேரத்தில் நீங்கள் முருகப்பெருமானுக்கு நீங்கள் இந்த மந்திரத்தை சொல்லி வழிபட்டீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்கள் கடன் சுமைகள் தீர்க்கப்படும். அந்த செவ்வாய் ஓரையில் வெற்றிலை தீபம் ஏற்றிட்டு, வெற்றிலை தீபம் 6 வெற்றிலை வச்சுட்டு நீங்கள் அதில் 6 அகல் தீபம் நெய் விட்டு ஏற்றிட்டு நீங்கள் சிகப்பு கலர் திரி போட்டு ஏற்றுங்க. கடன் தீர்வதற்கான பரிகாரம் அது. சிகப்பு கலர் திரி போட்டு ஏற்றிடுங்க. அதுக்கப்புறம் நிவேதனமாக செவ்வாழைப்பழம் நிவேதனமாக வச்சுருங்க. அதுக்கப்புறமா நான் சொல்ல போகிற இந்த கந்தர் அனுபூதி பாடல்களை நீங்கள் படிங்க. நான் இப்போ உங்களுக்கு அதை சொல்கிறேன். வடிவும் தனமும் மனமும் குணமும் குடியும் குலமும் குடிபோகியவா அடியந்தம் இலா அயில் வேலரசே மிடியென்று ஒரு பாவி வெளிப்படினே. இந்த 4 வரிகள் பார்த்தீங்கன்னா எல்லாராலையுமே படிக்கிற மாதிரி தான் இருக்குது. இந்த தமிழில் அழகான தமிழில் கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த பாடல் வரிகள் சுலபமாக நீங்கள் இதை படிச்சிடலாம். கடன் சுமையில் சிக்கி இருக்கிறவங்க தினமும் காலையில் பூஜை அறையில் நீங்கள் விளக்கேற்றி வச்சுட்டு அல்லது செவ்வாய்க்கிழமை தோறும் நீங்கள் விளக்கேற்றி வச்சுட்டு, முருகா நீதான் துணை, நீதான் என் கடன் சுமையை குறைக்கணும், என் கடனை உன் பாதத்தில் நான் இறக்கி வச்சுட்டேன் அப்படின்னு முருகனை முழுமையாக சரணாகதி அடைஞ்சிட்டு இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லுங்கள். நீங்கள் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமை தோறும் இந்த மந்திரத்தை நீங்கள் பூஜை பண்ணி சொல்லலாம். அல்லது தினமும் நீங்கள் இந்த மந்திரத்தை சொல்லுங்கள். தினமும் சொல்ல முடியாதவங்க செவ்வாய்க்கிழமை கட்டாயம் சொல்லி இந்த பூஜையை பண்ணுங்கள். நிச்சயம் உங்கள் கடன் சுமைகள் தீரும். கோவிலுக்கு போயிட்டு முருகப்பெருமான் முன்பு நீங்கள் அமர்ந்தும் வேல் முன்பு அமர்ந்தும் நீங்கள் சொன்னாலும் இந்த மந்திரத்தை ரொம்ப ரொம்ப சிறப்பு. அப்படி இல்லைன்னாலும் தவறு கிடையாது. இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்ல 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 கடன் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும். கடனை அடைப்பதற்கு உண்டான வாய்ப்புகள் உங்களுக்கு கடவுள் ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு காமிச்சிருவார். நம்பிக்கை உள்ள முருக பக்தர்கள் இந்த பதிவை கேட்டு நீங்கள் வாழ்ந்து கெட்டவர்களாக இருப்பீங்க. பிறவியிலிருந்தே ஏழையாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை. ஆனால் நல்லா வாழ்ந்து கெட்டு பணம் இல்லாமல் வாழ்பவர்களுடைய நிலைமை இந்த பூலோகத்தில் ரொம்ப ரொம்ப கஷ்டமான நிலைமைங்க அது. நீங்கள் வாழ்க்கையில் வாழ்ந்து கெட்டவங்க இழந்த செல்வத்தை மீண்டும் மீண்டும் மீட்டு தரணும் இறைவா அப்படின்னு வணங்கியும் இந்த பாடலை படிக்கலாம். இந்த பாடலை ஒரு நாளைக்கு 6 முறை பாடுறது சிறப்பான பலனை தரும் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. முருகப்பெருமான் உங்களுக்கு நல்லதை மட்டுமே செய்வார் அப்படிங்கிற நல்ல தகவலோட இன்றைய ஆன்மீக பதிவை நான் முடிச்சுக்கிறேன். மற்றொரு ஆன்மீக பதிவில் சந்திக்கிறேன். இது போன்ற ஆன்மீக தகவல்களை பெற நம்ம சேனலை உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.